ஒரு தாயோட கர்ப்பத்துல 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட கேட்டுச்சு, பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நீ நம்புறியா? அடுத்த குழந்தை பதில் சொல்லுச்சு, நிச்சயமா பிரசவத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். நாம இந்த இடத்துல அதுக்காகத்தான் தயாராகிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் குழந்தை, ஐயோ பைத்தியம், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னு கேள்வி கேட்டுச்சு. 2வது குழந்தை சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப சரியா தெரியல, ஆனா இங்க இருக்கிறத விட அங்க இன்னும் அதிகமா வெளிச்சம் இருக்கலாம். நம்ம காலை வச்சு நம்ம நடக்கலாம், நம்ம வாயை வச்சு நம்ம சாப்பிடலாம், இன்னும் நம்ம நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் இப்போ புரியாது. முதல் குழந்தை பதில் சொல்லுச்சு, அறிவில்லாம பேசாத, நடக்கிறதெல்லாம் முடியாத காரியம். வாயை வச்சு சாப்பிடுறதா சாத்தியமே இல்ல. தொப்புள் கொடி மூலமாதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதை வெட்டி விட்டுட்டாங்கன்னா நம்மளால வாழவே முடியாது. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுதுன்னா ஏன் மறுபடி யாருமே இங்க வர மாட்டேங்கிறாங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் பிரசவம் தான் நம்முடைய வாழ்க்கையோட முடிவு. பிரசவத்துக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது, இருள் அமைதி மட்டும்தான் இருக்கும். முதல் குழந்தை விடல, தொடர்ந்து சொல்லுச்சு, எனக்கு தெரியல, நாம நம்ம அம்மாவை பாப்போம், அவங்க நம்மள நல்லா கவனிச்சுக்குவாங்க. அம்மாவா? அப்படி யாரும் இருந்தா எனக்கு காமின்னு 2வது குழந்தை கேலியா சொல்லுச்சு. அதுக்கு முதல் குழந்தை, நம்மள சுத்தி அம்மா இருக்காங்க, நாம அவங்களுக்குள்ள இருக்கோம், அவங்களுக்குள்ள வாழ்றோம். சில வேளைக்கு நீ அமைதியா இருந்து உன்னிப்பா கவனிச்சினா அவங்கள உன்னால உணர முடியும், அவங்க அன்பின் குரலை கேட்க முடியும். கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க அறிவுள்ளவங்க தானே?